உலகத்தில் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வருஷத்தில் 365 நாள் இருந்தாலும் நம்ம நாட்டை பற்றி நாட்டு பற்றை பற்றி பேசுகிற ரெண்டே நாள் எந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆகஸ்ட் 15 சுதந்திர நாள், இன்னொன்று ஜனவரி 26 குடியரசு நாள். ஸோ இந்த 2 நாளில் தான் நமது மக்கள், இந்திய மக்கள் தனது நாட்டு பற்றை மற்றவர்களிடம் தெரிவிக்கும் நோக்கத்தில் ஸ்டேட்டஸ் வச்சு ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே, ஹாப்பி ரிப்பப்ளிக் டே அப்படின்னு சொல்லிட்டு நமது நாட்டு பற்றை எல்லாருக்கும் தெரிவிக்கிறோம். அதன் அடிப்படையில் நானும் அதில் ஒருவனாக இருந்து இன்று ஆகஸ்ட் 15 அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இந்தியர்களுக்கும் நமது தாய்மொழியாக தமிழ் மொழியில் நம்ம ஆசையாக தெரிவிக்கலாம், அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சரிங்களா? சுதந்திரம் அப்படின்னாலே ஆகஸ்ட் 15க்கு உயிர் நீத்த அனைத்து தலைவர்களும் நம்ம கண்டிப்பாக மதிக்கணும். அதுதான் அரசியலமைப்பில் கொடுத்த நமக்கு அடிப்படை கடமை. சரிங்களா? ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அதில் அரசியல் தலைவர்களை மதிக்கணும், தேசிய கொடியை பாதுகாக்கணும், தேசிய உணர்வோடு இருக்கணும், ஒருமைப்பாடோடு இருக்கணும், அனைத்து மதத்தையும் மதிக்கணும், அனைத்து சமூகத்தினரையும் நம் உற்றார் உணவினர் போல வாழ வேண்டும் என்று அரசியலமைப்பில் கூறியுள்ளதுபடி நாம் அனைவரும் வாழ்வோம் என்று நம்பி கல்வியாக உங்கள்கிட்ட ஒரு சில சமூக கருத்துக்களை அப்பப்போ தூவி விடுற எனது சார்பாக உங்கள் அனைவருக்கும் மறுமுறை சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த சுதந்திர தினத்தன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்ன அப்படின்னா, இந்த சுதந்திர தின விழா அன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்தியன் கான்ஸ்டியூஷன். நிறையா பேருக்கு இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனோட பேசிக்கே தெரியலை, அதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ எஜுகேஷனை மீறி இந்தியன் கான்ஸ்டியூஷன் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. 1.5 மார்க்கு மட்டும் நீங்கள் பாலிட்டி படிச்சிங்கன்னா உங்களால் ஸ்கோர் பண்ணவே முடியாது, லைஃப்லையுமே ஸ்கோர் பண்ண முடியாது. இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்த இந்திய மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புது, இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஸ்பெஷல் சிறப்பம்சம் என்ன, ஏன் பாராளுமன்றம் சட்டமன்றம் 2ஆ இருக்குது, இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்த மக்களுக்கு உருவாக்கிய இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதாவது இந்திய அரசியலமைப்பு என்ன சொல்ல விரும்புது, நாம் எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இந்தியன் கான்ஸ்டியூஷன் நமக்கு சொல்லுது அப்படிங்கிற சிறப்பு அம்சத்தையும் புதிய மாணவர்களுக்கு நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்கக்கூடிய பேஸ் மட்டுமே இதுதான் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். இது இந்த மந்த்து கிளாஸில் இருக்குது, சுதந்திர தினம் போட்டதுனால இது அப்படியே ஸ்பெஷல் வீடியோன்னு சொல்லிட்டு அப்படியே ஒமிட் பண்ணிடாதீங்க. இது கிளாஸுக்குள்ளே வருது, டிஎன்பிசிக்குள்ளே வருது. ஸோ இந்திய அரசியலமைப்பு, இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னாலே நம்ம ஏன் இந்திய அரசியலமைப்பை சிறப்பாக எடுத்துக்கிறோம், இந்திய அரசியல் அமைப்பை நம்ம ஏன் சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம், இந்தியாவில் பிறந்ததுனாலயா அப்படின்னா கிடையாது. இந்திய அரசியலமைப்பு மட்டும்தான் the longest written constitution in the world. உலகத்திலேயே மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு. ஏன்னா பல நாடுகளில் இன்னும் எழுதப்பட்ட அரசியலமைப்பே கிடையாது. இங்கே எழுதினாலே மாத்துறதுக்கு பழம்பெரும் சக்திகள் இருக்கும் பட்சத்தில் எழுதப்படாமல் இருந்தால் என்ன ஆயிருக்கும்? அப்போ எழுதப்பட்ட கான்ஸ்டியூஷன் தான் நமது மக்களுக்கான கான்ஸ்டியூஷன் அப்படின்னு நினச்சாங்களோ என்னவோ. இந்தியன் கான்ஸ்டியூஷன் த பிக்கஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இன் தி வேர்ல்டு. ஓகேவா? அதை பார்த்துக்கோங்க. மானியத்தேனே பொன்மானே. உலகத்தில் மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு. நம்பர் பாயிண்ட் முடிஞ்சு போச்சு. 2வது கூட்டாட்சி தத்துவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த மக்களாட்சி ரொம்ப முக்கியம். மக்களாட்சிக்கும் கூட்டாட்சிக்கும் குடியரசுக்கும் முதல்ல வித்தியாசம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இது 3 ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா நாடுகளும் இந்த 3 அம்சம் இருக்கவே இருக்காது. புரியுதுங்களா? ஓட்டு போற உரிமை இருக்கும், ஆனா ஒருத்தருக்கு தான் ஓட்டு போடுவீங்க. எங்க இல்ல, மற்ற நாட்டில், அரபு நாட்டில்னா பாருங்களேன், மன்னராட்சி ஓட்டெல்லாம் போடுவாங்க, ஆனா அவருக்கு மட்டும் தான் ஓட்டு போட முடியும். அப்படிதானே? வடகொரியாவா தென்கொரியாவா? ஒருத்தர் தான், அவர் தான் எல்லாம். சரி, இப்ப மக்களாட்சி, கூட்டாட்சி, குடியரசு. சரிங்களா? இப்ப இந்த 3க்குள்ள வித்தியாசம் என்ன? இந்தியன் கான்ஸ்டியூஷன் முதல்ல என்ன சொல்லுது அப்படின்னா, எங்க இந்திய மக்கள் ஒரு சமய சார்பற்ற மக்கள்ங்கிறத தெளிவாக சொல்லிடுது. அதுதான் பிரியாம்பிள் ஆஃப் இந்தியாலே சொல்றாங்க. அதுதான் நமது இருக்கக்கூடிய இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன், பிரியாம்பிள், முகவுரைன்னு சொல்லக்கூடியது. ஒரு புத்தகத்தில் எப்படி ஒரு படத்துக்கு ஒன்லைன் ஸ்டோரி, இந்த படத்தோட ஸ்டோரி என்னப்பா, அது ஹீரோங்க, அந்த மாதிரி ஒரு படத்துக்கு எப்படி ஒன்லைனோ கான்ஸ்டியூஷனுக்கு என்ன அப்படின்னு ஒன்லைன்ல சொல்லுங்கன்னா அதுதான் பிரியாம்பிள். இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் என்னது? பிரியாம்பிள், முகவுரை. இந்த முகவுரையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மக்களால் மக்களுக்காகவே மக்கள் எழுதப்பட்ட கான்ஸ்டியூஷன் தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இதில் என்ன சொல்றாங்க? சமய சார்பற்ற இந்தியா, ஒரு சமயத்துக்கு
ஒன்றுபட்டது அல்ல. பாகிஸ்தானை நீங்க முஸ்லிம் கண்ட்ரின்னு சொல்லலாம், இந்தியாவை ஒரு இந்து கண்ட்ரின்னு சொல்லக்கூடாது. நம்பர் 1, இந்தியாவில் வாழக்கூடிய மக்கள் அனைத்து மதத்தையும் சேர்ந்தவர்கள், அனைத்து மதத்துக்கும் சொந்தக்காரங்க இந்தியர்கள். இந்தியாவில் பிறக்கிறவங்க இந்துஸ் கிடையாது, இந்தியாவில் பிறக்கிறவங்க இந்துஸும் இருக்காங்க, முஸ்லீம் இருக்காங்க, கிறிஸ்டின் இருக்காங்க. அப்ப அனைத்து மதங்களும் சேர்ந்ததுனால நம்ம சமய சார்பற்ற நாடாக கருதுறோம். இது அதிக நாடுகளில் கிடையாது. நம்பர் 1, இது ஒரே ஸ்பெஷல். 2வது, மிக முக்கியமாக நம்மது ஃபாலோ பண்ணக்கூடிய மிக முக்கியமான விஷயம் கூட்டாட்சி. அது என்ன சார் கூட்டாட்சி? கூட்டாட்சி என்றால் என்ன? மாநிலத்தில் ஒரு அரசும் மத்தியில் ஒரு அரசும் இருக்கிறது. ஸோ அதனால தான் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா? மத்திய அரசு மாநில அரசு, மத்திய அரசு மாநில அரசு. எதுக்கு சார் மத்திய அரசு மாநில அரசு? ஒரே அரசு இருந்துட்டு போயிட வேண்டியதானே அப்படின்னு பார்த்தேன்னா, நான் அப்பவே சொன்னேன், இந்தியாவில் வாழக்கூடிய மக்கள் இந்தியாவை துணை கண்டம்னு சொல்றோம். அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு 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 கண்டத்தில் இருக்க வேண்டிய, துணை கண்டம்னு சொல்லுவாங்க, ஒரு கண்டத்தில் இருக்க வேண்டிய அனைத்து கேரக்டரும் இந்தியாவில் மட்டுமே இருக்கு. அது என்ன? பல்வேறு காலநிலை நமக்கு மட்டும்தான் இருக்கு. நமக்கு குளிர்காலம், மழைக்காலம், இளவெயில், நிறைய காலங்கள் இருக்கு. பல்வேறு காலநிலை மாற்றுக்கு உட்பட்டது நமது இந்தியா. கோடை காலம் மற்ற நாட்டில் இல்லையா சார்? இல்லை, எல்லா நாடுகளுக்கும் இந்த சிறப்பம்சம் இருக்காது. மிக முக்கியமாக, ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒரு நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த நாட்டுக்கு தாய்மொழின்னு ஒன்று இருக்கும். ரஷ்யாவுக்கு ஒரு தாய்மொழி இருக்கு, இங்கிலாந்துக்கு ஒரு தாய்மொழி இருக்கு, யூஎஸ்க்கு ஒரு தாய்மொழி இருக்கு. புரியுதுங்களா? ஒவ்வொரு நாட்டுக்கும் தாய்மொழி அப்படின்னு ஒன்று. இந்தியாவுக்கு தாய்மொழியே கிடையாது. இந்தியாவுக்கு தாய்மொழி, த நேஷனல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியான்னு ஒன்று கிடையாது. ஹிந்தின்னு நினைக்கிறாங்க, ஹிந்தி கிடையாது. அஃபீஷியல் லாங்குவேஜ் மட்டும்தான் உண்டு. ஏனென்றால் இந்தியாவில் பல மொழி பேசும் மக்கள் இருக்கிறாங்க. இந்தியாவில் மட்டும்தான் இந்த சிறப்பம்சம் இருக்கு. இப்போ நான் வேற ஒரு நாட்டுக்கு போறேன்னு வச்சுங்களேன், வேற ஒரு நாட்டுக்கு போறேன், கேரளா மாநிலத்தை சேர்ந்தும் ஒரு நபர் வந்தா அவரும் இந்தியன் தான் சொல்லுவாங்க, என்ன இந்தியன் தான் சொல்லுவாங்க. ஆனா இந்தியன் லாங்குவேஜ்னா மலையாளத்தில் பேசுறவனும் இந்தியன் தான், தமிழில் பேசுறவனும் இந்தியன் தான். ஆனால் தமிழும் மலையாளங்கிறது ஒவ்வொரு மாநில மொழி, அவங்களுக்கான தாய்மொழி. அப்ப ஒருவருக்கான தாய்மொழின்னு ஒன்று இருக்கலாம், ஆனா இந்தியாவுக்கான மொழிங்கிறது ஒன்று கிடையாது. ஸோ நோ அஃபிஷியல் லாங்குவேஜ் இன் இந்தியா. ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கங்க, இதெல்லாம் பேசிக். ஓகேவா? புரியுதா? அப்ப இந்தியாவுடைய சிறப்பம்சமே பல சமயங்கள் இருக்கு, பல மதங்கள் இருக்கு, பல குழுக்கள் இருக்கு, பல மிக முக்கியமாக பல மொழிகள் இருக்கு. அப்ப பல மொழி பேசும் மக்களுக்கு ஒரே ஒரு அரசு சாத்தியம் அல்லது. ஒண்ணும் இல்ல, பஞ்சாப்கார முண்டாஸ் கட்டுறதுனால இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் முண்டாஸ் கட்டணும்னா ஏத்துக்குவோமா? ஏத்துக்க மாட்டோம். இங்க ஜல்லிக்கட்டு வைக்கிறதுனால இந்தியா முழுக்க ஜல்லிக்கட்டு வைக்கணும்னா வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சில கலாச்சாரம், பண்பாடு இருக்கு. அந்த மாநிலத்திற்கான அதிகாரங்களை, அந்த மாநிலத்துக்கான அங்கங்களை அந்த மாநில அரசு சட்டங்களால் இயற்றி மக்களுக்கு வழிவகை செய்வதற்காக உருவாக்கப்பட்டதுதான் மாநில அரசு. சரி, இப்ப மாநில அரசு மட்டும் இருக்க வேண்டியதானே, எதுக்கு மத்திய அரசு? நம்ம தான் கேட்கிறோமே, கொங்கு நாடு என்று ஒரு நாடு வேண்டும் தமிழகத்துல. தமிழ்நாடுன்னு ஒரு மாநிலம் இருக்கு, கொங்கு நாடுன்னு ஒன்று பிரிச்சு கொடுங்க. அதாவது ஒவ்வொரு மாநிலங்கள் தனித்தனி ஆட்சி புரிந்தால் ஆளாளுக்கு நாடை பிரிச்சுட்டு போகணும்னு கேட்பாங்க. அப்ப அந்த மாநிலங்களை ஒன்றிணைய ஒரு ஒன்றிய அரசு வேண்டும். அந்த ஒன்றிய அரசு தான் அந்த மத்திய அரசு. புரியுதுங்களா? அப்ப மாநில அரசு மட்டும் இல்லாம மத்திய அரசு மட்டும் இருந்தா என்னன்னா ஹிட்லர் ஆட்சியே வந்துடும். அவங்க சொல்றதான் கஷ்டம், அவங்க சொல்றதான் சட்டம். மாநில அரசுன்னு ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஒரே நாடு ஒரே மொழி, நான் சட்டம் கொண்டு வந்துட்டேன். மாநில அரசுன்னு ஒண்ணு கிடையாது. நான் தான் இப்போதைக்கு மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட். நான் என்ன சொல்றேன், ஒரே நாடு ஒரே மொழி, இனிமே ஹிந்தி தான் எல்லாரோட தாய்மொழி, இனிமே நேஷனல் லாங்குவேஜ் ஹிந்தி தான் நான் சொல்றேன். நீங்க கேட்டுத்தான் ஆகணும். உங்க எல்லாருக்குமே இனிமே இதுவே கிடையாது, இது தீபாவளி பண்டிகை கிடையாது, நான் தான் சட்டம். அப்ப அது ஒரு ஒற்றை ஆட்சியாக இருந்தால் அதிகாரத்துக்கு கீழே வந்துடும் இந்தியா. அது வேண்டான்னு நினைச்சாங்க. அதனாலதான் மாநில அரசு கொண்டு வந்தாங்க. மாநில அரசு மட்டும் இருந்ததுன்னா நாடு பிரிவினைக்கு வழிவகுக்கும். அதனால மத்திய அரசு கொண்டு வந்தாங்க. அப்ப மாநில அரசு மத்திய அரசும் சேர்ந்து ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை உருவாக்கியது நமது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இப்ப இருக்கிறத எப்ப யோசிச்சிருக்காங்க பாருங்க. அடுத்து மக்களாட்சி. இந்த மத்திய அரசையும் மாநில அரசையும் உருவாக்கி தரக்கூடிய பவர் மக்கள்கிட்ட இருக்கு. அதுக்கு பேர் தான் டெமோக்ரஸி, மக்களாட்சி. மக்களால் ஒரு அரசு உருவாக்கப்படுமேயானால் அது மக்களாட்சி.
மக்கள் ஓட்டு போடாம இவங்களே தேர்ந்தெடுத்தா அது மக்களாட்சி கிடையாது. சோ டெமோக்ரஸி அப்படிங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஆட்சி செய்யக்கூடியது. அதனாலதான் டெமோக்ரஸி மக்களாட்சியை நம்ம மென்ஷன் பண்றோம். இந்தியா ஒரு மக்களாட்சி தத்துவத்தை கொண்டது, இந்தியா ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை கொண்டது. அப்புறம் ஏன் சார் குடியரசுன்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க? பிரசிடென்ட் அப்படிங்கிற கான்செப்ட் எதுக்கு கொண்டு வந்தாங்க? பிரதமர் போதும்ல, பிரதமர் தானே எல்லாம் பாக்குறாரு, இந்தியாவுக்கு சிஎம் தானே பாக்குறாரு மாநிலத்துக்கு. அப்ப இந்தியாவுக்கு ஒரு பிரதமர், மாநிலத்துக்கு ஒரு சிஎம்னா எதுக்கு பிரசிடென்ட், எதுக்கு கவர்னர்? தேவையில்ல தானே. அதுதான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அதுக்கும் ஒரு தெளிவா சொல்லுது. இந்த இந்தியாவை ஆட்சி செய்வது யார் என்று பார்த்தால் பிரதமரோ அல்லது சிஎம்ஓ கிடையாது. இந்த இந்தியாவை முழு கட்டுப்பாட்டில் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு சாதாரண ஒரு குடிமகன் வச்சுக்கலாம். ஒரு சாதாரண ஒரு குடிமகன் கையில தான் இந்தியாவோட ஆட்சியே இருக்குது. அதுதான் குடியரசுத் தலைவர். அந்த குடியரசுத் தலைவர் பார்த்தீங்கன்னா எந்த அரசியல் கட்சியும் இல்லாத நபராக இருப்பார். அரசியல் கட்சி சார்ந்து அவர் அரசியல் கட்சி சார்ந்து அவங்களை நிறுத்துவாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்துல் கலாம் ஒரு அரசியல் கட்சி தலைவரோ அரசியல் கட்சி சேர்ந்தவரோ அல்ல. திரௌபதி முர்மு இப்ப இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் அவர்கள் ஒரு கட்சிக்காரர்கள் அல்ல. அவர் ஒரு கட்சியை சார்ந்தவராக இருக்கக்கூடாது. அவர் அரசு பணியில் இருக்கக்கூடாது. அவருக்கு 35 வயசு நிரம்பி இருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு சாதாரண நபர் தான் இந்தியாவை ஆட்சி செய்யறாரு. அந்த ஒரு சாதாரண நபர் எல்லாத்தையும் ஆட்சி பண்ண முடியுமா? முடியாது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, குடியரசுத் தலைவர் என்ற ஒரு நபர் தனது அதிகாரங்களை யார்கிட்ட ஒப்படைக்கிறாரு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மத்திய அரசில் இருக்கக்கூடிய பிரதமர் கையில ஒப்படைக்கிறாரு. அப்ப இப்படிதான் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. குடியரசுத் தலைவர் தனது பணிகளை நிறைவு செய்வதற்காக பிரதமரை நியமிக்கிறார். அந்த பிரதமர் யாரை நியமிக்கிறார்? மக்களால் தேர்ந்தெடுப்பவர் பிரதமர் அல்ல. இப்ப சொன்ன மக்களாட்சின்னு நல்லா கவனிச்சுக்கோங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவர்கள் மக்களவை உறுப்பினர்கள் மட்டும்தான். நம்மளால எம்பிஸை மட்டும்தான் தீர்மானிக்க முடியும். ஜெயலலிதா அம்மையார், முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மையார் வழக்கில் உள்ள போனாங்களா? அப்போதைக்கு பன்னீர்செல்வம் அவர்களை சிஎம் ஆக்குனாங்களா? அப்போதைக்கு பன்னீர்செல்வம் அவர்களை நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோமா? இல்லை, கிடையாதுனே. அப்ப முதலமைச்சரையோ பிரதமரையோ யார் என்று தீர்மானிப்பது அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிஎம் தீர்மானிக்கிறது தமிழக மக்கள் கிடையாது. நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கு ஓட்டு போடவில்லை. நம்ம ஓட்டு போட்டது யாருக்கு? நமது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஓட்டு போட்டிருக்கோம். நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு நபரை சிஎம் ஆக்குறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம சிஎம்க்கு ஓட்டு போடவில்லை. நமது ஓட்டு போட்டிருக்கிறது புரியுற மாதிரி சொன்னா, நமது கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த எல்லைக்குள் ஆட்சியை யாருக்கு கொடுக்கிறோம், அந்த நபர் யாருக்கு கொடுக்கிறோம் முடிவெடுக்கிறது தான் அந்த ஓட்டு உரிமை. என் தொகுதி திருச்சினா திருச்சியில யார் வந்தா நல்லா இருக்கும்னு நான் ஓட்டு போடுறேன், அவ்வளவுதான். அதுல மெஜாரிட்டி யார் இருக்கோ, மெஜாரிட்டினா பெரும்பான்மை யாருக்கு இருக்கோ அந்த பெரும்பான்மை இருக்கக்கூடிய ஒரு நபர் இவங்க தான் சிஎம் தேர்ந்தெடுக்கலாம். அதே போலதான் முதலமைச்சர் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் இருந்த ஜெயலலிதா அம்மையார் வழக்குல கைதானதுக்கு அப்புறம் அப்ப இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கு யாரு சிஎம் தீர்மானிக்கிறாங்க? பன்னீர்செல்வம் அவர்களை சிஎம் தீர்மானிக்கிறாங்க. அதனாலதான் அவர் சிஎம் ஆக்கினார். உடனே அந்த சமயம் பாத்தீங்கன்னா அதான் புரிதல் இல்லாம அந்த சமயம் என்ன பாத்தீங்கன்னா, நாங்க அவங்களுக்கு தானே ஓட்டு போட்டோம், இவங்களை எப்படி நாங்க சிஎம் ஏத்துக்குவோம்? நம்ம சிஎம் செலக்ட் பண்ற அதிகாரம் மக்களுக்கு கிடையாது. கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த எம்எல்ஏக்கள் டோட்டல் எம்எல்ஏ தான் முடிவு பண்ணணும். கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய நபர் தான் சிஎம் ஆகுவாங்கிறது எழுதப்படாத ஒரு விதி அரசியல் கட்சியில. புரியுதுங்களா? புரியுதா? திடீர்னு இப்ப ஸ்டாலின் அவர்கள் நினைத்தால் அந்த எம்எல்ஏக்கள் ஒரு நபரை சிஎம் ஆக்கலாம். புரியுதா? கிளியர் தானே? புரிஞ்சுக்குங்க. சோ குடியரசுத் தலைவர் தனது பணிகளை நிறைவு செய்வதற்காக பிரதமர்கிட்ட ஒப்படைக்கிறார். இது இந்தியாவுக்குன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் அந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? யாரு? அப்ப இந்தியாவின் முதல் குடிமகன் என அழைக்கப்படுவர் குடியரசுத் தலைவர். இந்தியாவின் முதல் குடிமகன் என அழைக்கப்படுவர் குடியரசுத் தலைவர். மாநிலத்தின் முதல் குடிமகன் என அழைக்கப்படுவர் ஆளுநர். இந்த குடியரசுத் தலைவரும் பிரதமரும் இதுல நம்ம சொல்றோம்ல சார், மத்திய அரசு மாநில அரசு, மாநில அரசுக்கான கலாச்சாரம் பண்பாடை பின்பற்றி அந்த மக்களுக்கான சட்டங்களை மாநில அரசு நிறைவேற்றுது. இந்தியாவின் ஒருமைப்பாடு ஒன்றிய அரசு என்ன பண்ணுது? இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சட்டங்களை இயற்ற வழிவகை செய்யுது. கிளியரா? பட் இங்கதான் ஒரு ட்விஸ்ட். எல்லா அதிகாரம் மாநில அரசுக்கு போயிரும்னா போகாது. ஜிஎஸ்டி வேணான்னு
பல மாநிலங்கள் சொன்னுச்சு, பல மாநிலங்கள சில மாநிலங்கள் சொன்னுச்சு. அதுக்காக உங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாதுன்னா கிடையாது. அதிக பெரும்பான்மையான மாநிலங்கள் ஒப்புதல் அளித்தால் இவங்க கொடுக்கிற சட்டங்களை இவங்க பின்பற்றித்தான் ஆகணும். அப்ப கூட்டாட்சி தத்துவம் இரண்டாக இருந்தாலும் பெரும்பான்மையான அதிகாரம் யார் கையில இருக்குன்னா மத்திய அரசு கையில தான் இருக்கு, மறந்துடாதீங்க. நம்மளால கேட்கத்தான் முடியும், ஏன் சார் எங்களுக்கு நிதி ஒதுக்கலைன்னு கேட்கத்தான் முடியும். மனுக்கள் கொடுக்கலாம், அதுக்காக தனிநாடு கோரிக்கை வைக்க முடியாது. புரியுதோ கிளியரோ பார்த்துக்கங்க. அப்ப மாநில அரசு மத்திய அரசு ஏன் சொல்றேன்னா, இந்த கூட்டாட்சி தத்துவம் இருந்தாலும் இந்த மாநில அரசை பார்க்கக்கூடிய கண்ட்ரோல் செய்யக்கூடிய ஆளுநரை நியமிப்பது யார்? நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. மத்திய அரசுக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்க தான் ஆளுநரா இருப்பாங்க ஒவ்வொரு மாநிலத்திலும். இப்ப இங்க இருக்கக்கூடிய ஆளுநர் பிஜேபி அவர்களுடைய தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இருப்பவராக தான் இருப்பார். மேக்சிமம்ல 100%. இந்த ஆளுநரை நியமிப்பது யாது? குடியரசுத் தலைவர், பிரதமர், இவங்க 2 பேரும் டிஸ்கஷன் பண்ணி தான் இங்க ஆளுநரை நியமிப்பாங்க. அதாவது குடியரசுத் தலைவர் தான் நாட்டின் முதல் குடிமகன், மாநிலத்தின் முதல் குடிமகன் ஆளுநர். ஆளுநர் தனது பணியை நிறைவு செய்வதற்காக யார அப்பாயின்மெண்ட் பண்றாரு? சிஎம். இதுதான் ஆர்டர். அப்ப இந்தியா அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா இந்த சைடு மாநிலம்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் பேசிக். ஓகேங்களா? இந்தியான்னு ஒண்ணு இருந்தா இந்தியா ஒரே ஒரு இந்தியா தான். சரிங்களா? மாநிலம், ஸ்டேட், மாநிலம் 28 மாநிலங்கள் இருக்கு. இப்ப இந்த இந்தியாவுல முதல் குடிமகன் தான் குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் முதல் குடிமகன். மாநிலத்தின் முதல் குடிமகன் ஆளுநர். குடியரசுத் தலைவர் தனது பணியை இது பண்றதுக்காக யாரு? பிரைம் மினிஸ்டரா அப்பாயின்மெண்ட் பண்றாரு. பிரைம் மினிஸ்டரா அவரா அப்பாயின்மெண்ட் பண்ணல, மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள். பாராளுமன்றம், இந்த பாராளுமன்றத்துல 2 அவை இருக்கு. பாராளுமன்றத்தில் 2 அவை இருக்கு. ஒன்னு லோக்சபா, இன்னொன்னு ராஜ்யசபா. லோக்சபாங்கிறது மக்களவைன்னு சொல்லலாம். ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய உறுப்பினர்கள் கொண்ட அவை, எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், மறந்துடக்கூடாது. அப்ப லோக்சபா என்றால் மக்களவை, இல்லைன்னா கீழவைன்னு சொல்லலாம். ஏன் கீழவைன்னு சொல்றாங்க? கீழ்நிலையில் இருக்கக்கூடிய கீழவை, கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க, கீழவை. அப்ப இது மேலவை, இது மக்களவை, இது மாநிலங்களவை. இது எதுக்கு 2 முதல்ல? நமக்கு மக்களவை மட்டும் இருக்க வேண்டியதானே? அப்ப மாநிலத்துக்கான அதிகாரத்தை பத்தி பேசுறதுக்கு அங்கே ஒரு மெம்பர்ஷிப் வேணும். அதுதான் மாநிலங்களவை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இங்க இருப்பாங்க 545, இங்க 250. இப்ப இந்த இதுல இப்பதானே எம்பி எலெக்ஷன் தேர்ந்தெடுத்தோம்ல, இந்த 545ல மெஜாரிட்டி இப்ப தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க. யாரு பிரதமர்னு? மோடிஜி அவர்கள் பிரதமர்னு தேர்ந்தெடுக்கிறதுனால இப்ப பிரதமர் வந்து மோடி. புரியுதா? இப்ப இந்த 545ல ஏதாவது மாறுபாடு ஏற்பட்டு அவங்க ஒன்றிணைந்து வேற யாராவது ஒரு நபரை பிரதமர் ஆக்கணும்னு முடிவெடுத்து மெஜாரிட்டி அவங்க பாஸ் பண்ணி இவங்க குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சா, குடியரசுத் தலைவர் மோடி அவர்களை நீக்கிவிட்டு அந்த நபர் யாரோ அவங்கள பிரதமர் ஆக்கிடுவாங்க. நான் சொல்றது புரியுதா? அப்ப இந்த குடியரசுத் தலைவர் பிரதமரை தேர்ந்தெடுக்கிறது, பிரைம் மினிஸ்டரை தேர்ந்தெடுக்கிறது பிரசிடென்ட் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ, இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ யார் தேர்ந்தெடுக்கிறாங்க? மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்ப மக்களாட்சி என்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தனது தலைவர்களை யாருன்னு தேர்ந்தெடுக்கிறாங்க, அவங்கள குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாரு, அவங்க மூலமாக தனது பணியை நிறைவு செய்ய விரும்புறாரு. உடனே குடியரசுத் தலைவர் தனது பணியை நிறைவு செய்வதற்காக பிரைம் மினிஸ்டரை அப்பாயின்மெண்ட் பண்றாரு. இந்த பிரைம் மினிஸ்டர் தனது பணிகளை நிறைவு செய்வதற்காக ஒரு அமைச்சரவை குழுவை உருவாக்குறாரு. அதுதான் அமைச்சரவை குழு. முக்கியமான பணிகளை தேர்வு செய்வதற்காகவும் முக்கியமான பணிகளை நிறைவு செய்வதற்காக தனக்கு ஒரு குழு, எனக்கு ஒரு டீம், அதான் அமைச்சரவை. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு துறை சார்ந்த பணிகளை நிறைவு செய்வதற்காக ஒவ்வொரு துறைவாரியான அமைச்சர்களை உருவாக்குறாரு. அதுதான் துறைவாரியான அமைச்சர்கள். அதுதான் கல்வித்துறை அமைச்சர், நம்ம தமிழகத்துல சொல்றோம்ல கல்வித்துறை அமைச்சர், பொதுத்துறை,
இந்த மாதிரி நிறையா துறைகள் சொல்கிறோம்ல, பள்ளி கல்வித்துறை, போக்குவரத்து துறை, பொதுப்பணித்துறை, துறை வாரியான அமைச்சர்கள். இது அப்படியே இங்கேயும் பொருந்தும். ஆளுநர் யாரு சிஎம் ஆக்குறாரு? யாரு சிஎம் ஆக்குறாரு? நம்ம சட்டமன்றத்திலையும் 2 அவை இருக்கு. சட்டமன்றத்திலையும் 2 அவை உள்ளது. ஒரு அவை சட்ட மேலவை, சட்டப்பேரவை ஒண்ணு, இன்னொன்னு சட்ட மேலவை. சட்டப்பேரவை தான் மக்களால் தேர்ந்த 234 உறுப்பினர்கள் கொண்டதான். 234 எம்எல்ஏ மேக்சிமம் பிளஸ் 1 சொல்லுவாங்க, புதுச்சேரி ஃபாலோ பண்ணி ஒன்று சொல்லுவாங்க, இன்னொரு நபர், அதை பின்னாடி நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இது மட்டும் 234 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ சட்டமேலவை அப்படின்னா என்ன சார்? அதாவது உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க, ஆசிரியர்கள், கவிஞர்கள். முதல் சட்டமேலவை உறுப்பினர்கள் யாராக இருந்தார்? முதல் அரசவை கவிஞராக யார் இருந்தாங்கன்னு தெரியுமா? நாமக்கல் கவிஞர் அவர் இருந்தார். இது கொஸ்டின் கேட்பாங்க. தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார்? நாமக்கல் கவிஞர். சரியா? ஸோ சட்டமேலவை இப்பொழுது இல்லை, எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்தில் நீக்கப்பட்டது. சட்டமேலவை கண்டிப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய டிஎம்கே என்ன பண்ணுறாங்க? அந்த சட்டமேலவையை கொண்டு வரணும்னு முற்பட்டுக்கிட்டு இருக்காங்க பல வருஷமாக. கிளியரா? ஸோ அப்போ 2 அவை கொண்ட மாநிலங்கள் பீகார் நிறையா இருக்குது. சரிங்களா? அது பின்னாடி பார்ப்போம். ஒரு 5 மாநிலங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி, இப்போதைக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இங்கே 2 அவை இருக்குது, இங்கே தமிழகத்தில் 1 அவை தான் இருக்குது. இப்போ என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, இங்கே எப்படி குடியரசுத் தலைவருக்கு பவரோ இங்கே அப்படியே ஆளுநருக்கு பவர். அதாவது ஈக்குவல் கம்பேரிட்டிவ் தான் நான் சொல்கிறேன். எல்லா பவரும் ஆளுநருக்கெல்லாம் கிடையாது. ஆளுநர் ஜஸ்ட் இவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுற ஒரு நபர், அவ்வளோதான். அதாவது தனியாக இருக்கக்கூடிய தனி ஆளுமை கொண்ட ஒரு மாநிலத்தை மத்திய அரசின் கண்ட்ரோலில் ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு அரசியலமைப்பை மீறி செயல்பாடுகள் நடக்கும் பட்சத்தில் இதை குடியரசுத் தலைவருக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் ஆளுநரோட பணி. ஒன்றும் இல்லை, ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சா, ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் மக்கள் அசம்பாவிதம் ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்தாலோ, கலவர பூமியாக மாறுமாறு இருந்தாலோ, அதாவது அந்த சொல்லுவாங்கள்ல, சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் பட்சத்தில் இருந்த அவர் உடனே என்ன பண்ணிடுவார்? இங்கே கால் பண்ணி இங்கே பிரசிடென்ட் ரூல், அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வந்துடுவார். அதான் நெருக்கடி நிலை, எமர்ஜென்சின்னு நம்ம படிப்போம். நெருக்கடி நிலை என்றால் என்ன? சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் பொழுதோ, இல்லை உள்நாட்டு கலவரங்கள் வரும் பொழுதோ, இல்லை வெளிநாட்டில் இருந்து உள்நாட்டு ஆக்கிரமிப்பு நடக்கப்படும் பொழுதோ எமர்ஜென்சி கொண்டு வரலாம், நெருக்கடி நிலை கொண்டு வரலாம். யார் கொண்டு வரதுக்கு ஒரே அதிகாரம்? குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் இருக்கு. அப்போ குடியரசுத் தலைவர் தனது குடியரசுத் தலைவர் ஆட்சியை எப்போப்பெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க? 3 முறை நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ நேஷனல் எமர்ஜென்சினா என்னென்ன? தேசிய நெருக்கடி. தேசிய நெருக்கடினா இந்தியா முழுக்க கொண்டு வர நெருக்கடி தான் தேசிய நெருக்கடி. ஒரு மாநிலத்துக்கு மட்டும் அந்த மாநிலத்தில் ஒரு நெருக்கடி நிலை கொண்டு வரதா மாநில நெருக்கடி. ஸோ ஸ்டேட் எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஃபினான்ஸ் எமர்ஜென்சி, நிதி நெருக்கடி. இது வரைக்கும் நிதி நெருக்கடி வரல. நிதி பற்றாக்குறை ஏற்படும் பொழுது குடியரசுத் தலைவர் தனது சம்பளத்தையோ இல்லை மற்ற சம்பளத்தையுடைய கம்மி பண்ணுறதுக்கான அதிகாரம் தான் குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. இதெல்லாம் குடியரசுத் தலைவருக்கான பவர்ல வந்துடும். உடனே இதுல இருக்கிறது எல்லாமே ஆளுநருக்கு கிடையாது. குடியரசுத் தலைவர் ஆட்சி இருப்பாரு, ஆனால் இவர் கண்ட்ரோலில் இருக்கும். புரியுதா இல்லையா? இப்போ இந்த பாராளுமன்ற செயல்முறையில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஏஜ் சொல்ல போகிறேன். ஏஜ்னா அதிகபட்ச வயது. இப்போ நான் சொல்கிற எல்லாமே இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் புக்கில் இருக்குது. குடியரசுத் தலைவர் ஒருத்தர் வேணும், ஆர்டிகல் 52. குடியரசுத் தலைவர் ஆட்சி காலம் முடியறதுக்கு முன்பாகவே இன்னொரு எலெக்ஷன் வைக்கணும், ஆர்டிகல் 62. குடியரசுத் காலரான தகுதி என்ன? 52 ஆர்டிகல். சரத்து இல்லை விதின்னு சொல்லலாம். 52, 58 தகுதி. குடியரசுக்கான தகுதி 58. 59 குடியரசுக்கான வரையறை. புரியுதுங்களா? ஸோ நான் சொல்றது எல்லாமே ஒன்று விதி. எம்எல்ஏ இப்படி தான் தேர்ந்தெடுக்கணும் ரூல் சொல்லுது. நான் பல தடவை சொல்லிட்டேன் கான்ஸ்டியூஷன் நடக்கும்போது. நீங்கள் படிச்சிருக்கீங்களோ படிக்கலையோ, எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களோ படிக்கலையோ, நம்ம சுற்றி இருக்கிறவங்க படிக்கிறாங்களோ படிக்கலையோ, நீங்கள் என்ன வேலை பார்த்தாலும் சரி, டேக்ஸ் நீங்கள் கட்டுறீங்கனாலும் கட்டலைனாலும் சரி, நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி தான் வாழ்கிறீங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனை செயல்படுத்தாத அரசுகள் இருக்கலாம், அதை சரிவர புரிந்து கொள்ளாத மக்கள் இருக்கலாம், ஆனால் இந்தியன் கான்ஸ்டியூஷன் தவறு கிடையாது. ஓகேவா? புரியுதா? இப்போ இது மட்டும் தெரிஞ்சுக்கங்க. குடியரசுத் தலைவருக்கான அதிகபட்ச வயது எத்தனை தெரியுங்களா? 35. சாரி, குறைந்தபட்ச வயது. ஸோ குடியரசுத் தலைவர் ஒருத்தர் ஆகணும் சார் அப்படின்னா அவருக்கு கண்டிப்பாக 35 வந்திருக்கணும். மினிமம் ஏஜ்.
35. இங்க 35னா ஆளுநருக்கும் 35. முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு. அடுத்து எம்எல்ஏ 25, எம்பிஸும் 25, எம்எல்ஏவும் 25. இதுல இருந்து தானே ஒருத்தங்க சிஎம் ஆகுறாங்க. அப்ப சிஎம்முக்கும் 25. இங்க சிஎம் இருக்காரா? சிஎம் அவருக்கும் 25. அப்ப பிஎம்முக்கும் 25. ஏன்னா அதுல இருந்து ஒரு நபர் தானே சிஎம் ஆகிறாங்க, அதுல இருந்து ஒரு நபர் தானே பிஎம் ஆகுறாங்க. அப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற இவங்கள பிஎம் ஆகுறாங்க, அவங்களுக்கு 25. மாநிலங்களவை என்றால் என்ன? மாநிலங்களவை என்பது மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கக்கூடிய மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், தேர்ந்தெடுக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள். அதாவது இப்ப தமிழகத்துல வந்து இங்க எத்தனை எம்எல்ஏ இருக்காங்களோ அவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நபரை எம்பிஸாக நேரடியாக பாராளுமன்றத்துக்கு அனுப்பும் அதிகாரம் உண்டு. சச்சின் இருந்தார் பாத்தீங்களா? சச்சின் எப்படி இருந்தார்? இதுல எம்பியா இருந்தார். அவர் என்ன எலெக்ஷன் மூலமா? ஸோ அவர் மாநிலங்களவை உறுப்பினர். ஸோ மாநிலத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலங்களவை உறுப்பினர்கள், இதுக்கு பேர் ராஜ்யசபா. இதுக்கு குறைந்தபட்ச வயது 30. அப்போ மொத்தமே 3 வயசு தான். ஒன்று 25 எம்எல்ஏ மக்களவை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு 25 இருந்தால் போதும், நான் தேர்தலில் நிற்கலாம், நான் எலெக்ஷனில் நிற்கலாம். புரியுதுங்களா? புரியுதா இல்லையா? ஸோ ஏன்னா எனக்கு 25 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. சரிங்களா? அது ஓகே, எரும மாடு வயசு ஆயிடுச்சு, 30க்கு மேலே ஆயிடுச்சு. சொல்கிறேன், ஒரு 25 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, நான் எலெக்ஷனில் நிற்கலாம். எஸ். இதுவே நான் இப்போ ராஜ்யசபாவுக்கும் போகலாம், எனக்கு தான் 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சே, போகலாண்ணா. சரிங்களா? ஆனால் என்னால் குடியரசுத் தலைவர் ஆக முடியாது, எனக்கு 35 ஆகலை. புரியுதுங்களா? அப்போ ஒருத்தர் குடியரசுத் தலைவர் ஆகணும்னா 35 வரணும், ஒருத்தர் ஆளுநர் ஆகணும்னா 35 வரணும், ஒருத்தர் ராஜ்யசபா உறுப்பினர் அல்லது சட்டமேலவை உறுப்பினர் நமக்கு இல்லதான், இருந்தாலும் கேட்கலாம். சட்டமேலவை உறுப்பினர் குறைந்தபட்ச வயது 30, சட்டப்பேரவை அல்லது லோக்சபா குறைந்தபட்ச வயது 25. முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இதை போட்டு குழப்பிக்காதீங்க. ஓகேவா? இதுல குடியரசுத் தலைவர் பெயர் அளவினால தலைவர். சார் எல்லாமே அவர் தான் சார், ஆனா அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? பிரதமர்கிட்ட இருக்கு. சார் எல்லாமே ஆளுநர் தான் சார், அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? சிஎம்கிட்ட இருக்கு. அப்ப பெயர் அளவிலான, இந்தியாவில் பெயர் அளவிலான தலைவர் குடியரசுத் தலைவர், மாநிலத்தில் பெயர் அளவிலான தலைவர் ஆளுநர். உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? உண்மையான அதிகாரம் இந்தியாவில் பிரதமர், பிரைம் மினிஸ்டர், பிரதமர். கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். இங்க மாநிலத்தில் சிஎம், முதலமைச்சர். கிளியரா? அப்ப உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? பெயர் அளவிலான தலைவர். ஆனா முதல் குடிமகன் இங்க குடியரசுத் தலைவர், இங்க ஆளுநர். கிளியரா? புரியுதா? கிளியர் தானே? எஸ். இப்ப இவ்வளெல்லாம் இருந்தும் சில உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் ஸ்பெஷலா அவரது பவர், நெருக்கடி நிலையை அறிவிக்க ஒரே ஒரு பவர் யார்கிட்ட இருக்குன்னு சொன்னேன்? குடியரசுத் தலைவர். அந்த குடியரசுத் தலைவர் ஒரு குறிப்பிட்ட நபர்களை இங்க பாராளுமன்றத்தில் அவங்க நேரடியாக நியமிக்கலாம். யார? ஆங்கிலோ இந்தியன்ஸ். கான்ஸ்டியூஷன் எழுதப்படும் பொழுது ஆங்கிலோ இந்தியன்ஸுக்கான ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் பவர் குடியரசுத் தலைவருக்கு, ஆங்கிலோ இந்தியன்ஸை நியமிக்கலாம். அப்ப இங்க மக்களவையில், லோக்சபாவில் எத்தனை மெம்பர்ஸை அலாக்கட் பண்ணலாம் குடியரசுத் தலைவர்னா? 2 பேர். 2 ஆங்கிலோ இந்தியன்ஸ் நபரை நேரடியாக நியமிக்கலாம், ஓட்டெல்லாம் போட தேவையில்லை. அப்ப இங்க 12 உறுப்பினர்கள், 12 பேர் குடியரசுத் தலைவர். புரியுதுங்களா? இங்க சட்டம் பேரவையில் இங்க ஒருத்தர். ரொம்ப கேட்கலாம், அதுக்கு தான் சொல்லுவாங்க 234 + 1 தான் சொல்லணும். நமது மாநிலத்தில், அதாவது 2, 3, 4, நமது தமிழகத்தின் சட்டமன்ற தொகுதிகள் எத்தனைன்னு கேட்டா 234. நமது தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கைன்னு கேட்டா 235. உறுப்பினர்கள்லாம் அவங்க வந்துருவாங்க, தொகுதினா வரமாட்டாங்க. புரியுதா? லோக்சபாவுக்கு 2, ராஜ்யசபாவுக்கு 12, இங்க 1. கிளியரா? ஓரளவு கான்செப்ட் புரியுதா? அப்ப இவ்வளவு பேர் இருந்து அங்க என்னதான் சார் நடக்குது? இவ்வளவு பேர் தேர்ந்துட்டோம், அவங்க என்ன பண்றாங்க? இந்தியாவுக்கு தேவையான சட்டங்களை பாராளுமன்றத்திலும், மாநிலத்தில் தமிழகத்துக்கு தேவையான சட்டங்களை சட்டமன்றத்திலும் இயற்ற வேண்டியது அவர்களது கடமை. அதுக்கு தான் சம்பளம் கொடுக்குறாங்க. அப்ப அந்த சட்டங்கள் மக்களுக்கானதாக இருந்தால் அவர் மக்கள் தலைவர், அந்த சட்டமானது மக்களுக்கு எதிரானதாக இருந்தால் அவர் நல்ல தலைவர் அல்ல. அவ்வளவுதான். காமராஜர் நல்ல தலைவர். ஏன்? காமராஜர் கொண்டு வந்த சட்டங்கள் அனைத்தும் மக்களுக்கான சட்டங்களா இருந்த. மதிய உணவு திட்டத்தின் மூலமாக தமிழகம் முழுக்க பள்ளிகளை பெருக்கினார் காமராஜர் அவர்கள். அதனாலதான் அவர் மக்களுக்கான தலைவர்.
நான் சொல்கிறது புரியுதா? அப்போ காமராஜர்கள் நல்ல தலைவர்னு சொல்கிறதுக்கான அது சமூக சேவை கிடையாது. திரும்பவும் சொல்கிறேன், இங்கே இருக்கிற எல்லாருக்கும் பென்ஷன் போகுதுங்க. அட ஏன் சொல்கிறீங்க? அவங்க வந்து ஒரு தடவை எம்எல்ஏ ஆனாலும் பென்ஷன் கடைசி வரைக்கும் போகுங்க, எம்பி ஆனாலும் கடைசி வரைக்கும் பென்ஷன் போகுங்க. அதில் சட்ட மாற்றங்களை கொண்டு வரலாம். ஆனால் அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன் இல்லைன்ட்டாங்களேங்க, குமுறலுங்க. இது நீங்கள் அரசு அதிகாரி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த குமுறல் புரியும். இப்போ இந்த மட்டும் புரிஞ்சுக்குவோம், சரிங்களா? சரி, அப்போ ஒரு 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 இந்தியாங்கிறது ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில் ஒன்றிணைந்த ஒரு நாடு, அவ்வளோதான். அதனால தான் அதுக்கு பேர் ஒன்றிய அரசுன்னு சொல்கிறோம். அனைத்து மாநிலங்களும் ஒன்றிணைய வைக்கக்கூடிய அரசு ஒன்றிய அரசு. மாநில அரசுங்கிறது ஒவ்வொரு மாநிலத்தில் கலாச்சார பண்பாடு சார்ந்து உருவாக்கக்கூடிய அரசு. அதனால தான் மொழிகள் வேறையாக இருந்தாலும் மதங்கள் வேறையாக இருந்தாலும் ஒருமைப்பாடு கொண்ட நாடு எங்கள் திருநாடு அப்படின்னு நம்ம பெருமையாக சொல்லிக்கிறோம். இதன் அடிப்படையில் பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்ற செயல்முறை முடிச்சாச்சு, சரிங்களா? அனைவருக்கும் ஒரு முறை இருமுறை பலமுறை சுதந்திர நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நல்ல முறையில் படிங்க, கொஞ்சம் சமூக கருத்துக்களோடு இருங்க, இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதோ அதன்படி வாழுங்க, தயவு செஞ்சு ஒருமைப்பாடோடு இருங்க. ஒரு மதம்தான் சிறந்ததோ, ஒரு ஜாதி தான் சிறந்ததோ, இல்லை ஒரு நடிகர் தான் சிறந்ததோ, இல்லை ஒரு கட்சி தான் சிறந்ததுன்னு ஒரு குழுவில் போய் சேர்ந்துடாதீங்க, சரிங்களா? நான் வகுப்பு எடுக்கிறேன் அப்படின்னா நான் டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ கிடையாது, நான் ஒரு ஆசிரியர். ஸோ ஒரு கட்சி சார்ந்து இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை போதிக்கக்கூடிய இடத்துல நான் இருக்கேன். ஸோ என்னையை பொறுத்த மட்டும் ஒரு நல்ல விஷயங்களை மக்களுக்கோ மாணவர்களுக்கோ கொண்டு போய் சேர்க்கிற அறப்பணி தான் கல்வி. ஸோ அதனால் கல்வியில் ஒரு கட்சி முறையோ இல்லை ஒரு சிந்தனையோ ஒரு குறிப்பிட்ட வகுப்பினருக்கோ சார்ந்தது கல்வி கிடையாது. அப்படி தான் போதிக்க சொல்லியிருக்காங்க, அதான் உண்மையான கல்வி, சரிங்களா? இது போதிக்காமல் இருக்கிறதும் மகா குற்றம். சமூகத்தின் சமூக சிந்தனையை கல்வியின் மூலமாக கூற முடியாத பட்சத்தில் நம்ம இருக்கணும்னா அந்த ஆசிரியர் பணி வந்து ஒரு சாதாரண என்ன பணிக்கு சமம்? சாதாரண ஒரு பணிக்கு சமம். மற்ற பணிகளுக்கும் ஆசிரியர் பணிக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் என்ன தெரியுங்களா? மக்களுக்கான சமூக சிந்தனை கொண்டு போய் சேர்க்கலாம். அந்த சமூக சிந்தனையை மக்களுக்கு ஊட்டிட்டோம் அப்படின்னா அடுத்த தலைமுறை ஒரு நல்ல தலைமுறையாக வளரும். இல்லைன்னா கட்டிட வேலை பார்க்குற மாதிரி, டீ கடை வச்சிருக்க மாதிரி, பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி, ரியல் எஸ்டேட் பண்ணுற மாதிரி இதுவும் ஒரு பிஸ்னஸாக போயிடும். அப்பப்போ கொஞ்சம் நானும் சமூக கருத்துக்களை சொல்கிறேன். இத்துடன் அனைவருக்கும் விடைபெறுகிறேன். நல்ல முறையில் படிங்க. விஷ் ஆல் தி பெஸ்ட். நீங்கள் அரசு வேலையாக அதிகாரியாக இருக்கும் பொழுது நாட்டோடு இருக்கக்கூடிய பெருமையும் நாட்டு பற்றையும் ஒருமைப்பாடும் கொண்டு நீங்கள் அரசாங்க வேலையில் இருந்தால் தான் அது உண்மையான அரசு அதிகாரிக்கு சமம் என்று கூறி நான் கிளம்புறேன். தேங்க்யூ ஸோ மச்.